ஆண்டவர் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்கே சகல துதிகன மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் பார்க்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக இது ஒரு சிறப்பு பாடல். அந்த சிறப்பு பாடலை கேளுங்கள். அதன் பின்பு நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நிறை கடந்து செல்லலாம். இது உங்களுக்காய் பாடலை கேளுங்கள். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவளர்ச்சியின் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவளர்ச்சியின் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி விபச்சொல்லை நடுநின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி விபச்சொல்லை நடுநின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சூழ்ச்சிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லில் நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லில் நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவளர்ச்சியின் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவளர்ச்சியின் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஆண்டவர் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்கே சகல துதிகன மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரை பார்க்கிறதில்லை, சந்திப்பதில்லை, மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிகுந்த ஏக்கத்தோடு பாரத்தோடு நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. இது உங்களுக்காய் ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நேரே கடந்து செல்லலாம். இது உங்களுக்காய் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 56 அதில் 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். சங்கீதம் 56 8ஆம் வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உமது துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே அதற்கு அருமையான தேவனுடைய வார்த்தை. என் அலைச்சல்களை எல்லாம் தேவரீர் நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. நான் படுகிற அந்த பிரயாசங்கள் நான் குடும்பத்திற்காக அல்லது தேசத்திற்காக, மக்களுக்காக, கிராமங்களுக்காக,
என் ஜனங்களுக்காய் பிரயாசப்படுகிறேன். ஒருவேளை யாரோ ஒருவர் நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள் என்றால் ஏதோ ஒரு காரியங்களுக்காக நீங்கள் பிரயாசப்படலாம், அதற்காக நீங்கள் எல்லா முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். ஆனால் நீங்கள் வேதம் என்ன சொல்ல, என் அலைச்சல்களை எல்லாம் தேவரின் நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. என்னுடைய பாரங்கள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய சூழ்நிலைகள், என் குடும்பத்தின் காரியங்கள், இதற்காக தான் அந்த காரியத்திற்காக நான் ஓடுகிறேன், பிரயாசப்படுகிறேன். அப்போ எல்லாவற்றையும் நீர் அறிகிறீர். அதை பார்க்கிற ஒரு தேவன், தேவரீர் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன். என்னுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் உமக்கு தெரியும். நான் நிற்கிற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உமக்கு தெரியும். அதையெல்லாம் பார்க்கிற எங்கள் தேவனுடைய சமூகத்தில் அந்த தேவ மனிதன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். என் கண்ணீர் உமது துருத்தியில் வையும், என் கண்ணீரெல்லாம் உமது துருத்தியில் வைக்கப்படட்டும் ஐயா. நான் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும், நான் வடிக்கிற ஒவ்வொரு நிமிடத்தில் படுகிற வேதனைகளும் எல்லாம் உமது துருத்தியில் நீர் வையும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பான தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, யாரோ ஒருவருக்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலைகளுக்காக நீங்கள் பாரப்பட்டு உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் சிந்தலாம். ஏதோ ஒரு மகனுக்காக அல்லது ஏதோ ஒரு மகளுக்காக அல்லது குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருவருக்காக நீங்கள் புலம்பலாம். கர்த்தரை பார்க்கல, கர்த்தரை கண்ணீரை பார்க்கல, நான் சிந்தப்படுகிற அந்த கண்ணீர் துளிகளுக்கு பதில் வரவில்லை. நான் எத்தனை வருடங்கள் நான் போராடுகிறேன், எத்தனை நாட்கள் நான் புலம்பிக் கொண்டு இருக்கிறேன். என் கண்ணீர் என்றைக்கு மாறும், என் வேதனை என்றைக்கு மாறும், என்னுடைய துயரங்கள் என்றைக்கு மாறும் என்று பல நிலைகளில் நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். இன்று உங்கள் ஒவ்வொருவரை பார்த்த அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க கண்ணீரை எல்லாம் நான் துருத்தில் வைக்கிறேன். அந்த கண்ணீர் துருத்தில் இருக்கிறது. நீங்க சிந்துகிற அந்த கண்ணீர் வீணாய் சிந்தப்படவில்லை, அது வீணாய் போய்விடவில்லை. அதை கர்த்தர் அளந்து கொண்டிருக்கிறார், துருத்தில் வைத்து கொண்டிருக்கிறார். இதை கேட்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான பெற்றோர்களே, தாயே, தகப்பனே, ஏதோ ஒரு சூழ்நிலைகளின் நடுவில் நீங்க பாரப்பட்டு கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு வேதனையின் நடுவில் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த கண்ணீர் என்றைக்கு மாறும், இந்த வியாகுலங்கள் என்றைக்கு மாறும், இந்த துயரங்கள் என்னை விட்டு விலகுமா? அந்த கண்ணீரை எல்லாம் அவர் அளந்து கொண்டிருக்கிறார். அந்த கண்ணீரை எல்லாம் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். நீங்க சிந்துகிற ஆலயத்தில் போய் கண்ணீர் சிந்தலாம், நீங்கள் ஜெபிக்கிற இடத்தில் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் தனிப்பட்ட உங்கள் அறையில், உங்கள் வீடுகளில் நீங்க பாரத்தோடு நீங்க கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கலாம். என்றைக்கு மாறும்? என்றைக்கு என்னுடைய முகத்தில் சந்தோஷம் வரும்? என்றைக்கு என்னுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும் என்று பல நிலைகளை நீங்க பாரப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த காரியத்திற்காய், அந்த சூழ்நிலைக்காய், அந்த மகனுக்காய், அந்த பிள்ளைக்காய் நீங்க பாரப்படுகிறீர்கள் அல்லவா? அந்த கண்ணீரை எல்லாம் அவர் துருத்தியில் வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கண்ணீரெல்லாம் துருத்தியில் வையும், அவைகள் எல்லாம் உமது கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அந்த கண்ணீர் கணக்கப்படுகிறது. அந்த கண்ணீர் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் கொண்டு வரப்படுகிறது, உமது கணக்கில் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என் அன்பான தாயே, தகப்பனே, இது உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. நீங்க சிந்துகிற கண்ணீர், அந்த பாரம் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. அதை கர்த்தர் மாற்றுகிற ஒரு தேவன். இந்த துக்கத்தின் நடுவில், இந்த வேதனை நடுவில் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம், நீங்க பாரத்தோடு வேதனையோடு கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் மாற்றுவாராம், கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரா? நான் எவ்வளவு அங்கலாய்த்து வேதனைப்படுகிறேன், நான் தனிமையில் படுகிற அந்த பாடுகள், ஐயோ, நான் தனித்து விடப்பட்ட ஒரு மகன், தனித்து விடப்பட்ட ஒரு பிள்ளைகள், ஐயோ என்று சொல்லி புலம்பி புலம்பி அதன் நிமித்தமாய் நீங்கள் ஒவ்வொரு நாளும் புலம்பி கொண்டிருக்கலாம். அந்த பாரம் உங்களை அழுத்துகிற பொழுது, ஐயோ, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், நான் தனி மரமாய் மாறிவிட்டேன், தனி மனுஷியாக, மனிதனாக மாறிவிட்டேன், யாருமே எனக்கு இல்லையே, யாருமே என் பக்கத்தில் இல்லையே என்று புலம்பி 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 நீங்க கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம், நீங்க பாரப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த கதை சொல்லுகிறார், உங்க கண்ணீர் எல்லாம் என்னுடைய துருத்தில் வைக்கிறேன், அவையெல்லாம் நான் கணக்கு வைத்து கொண்டிருக்கிறேன். அதற்கு ஒரு முடிவை நான் கொண்டு வருவேன் மகனே, அதற்கு ஒரு முடிவை நான் கொண்டு வருவேன் மகளே. நீ சிந்துகிற கண்ணீருக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை நான் உண்டாக்கி கொண்டு வருவேன். அது உன் வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்தி கொண்டு வருவேன். நான் உனக்கு தீமை செய்கிற ஒரு மகன் அல்ல, தீமை செய்கிற ஒரு தகப்பன் அல்ல, தீமை செய்கிற ஒரு தெய்வம் அல்ல, உனக்கு நன்மை செய்கிற ஒரு தகப்பனாய், தேவனாய் நான் உனக்கு உதவி செய்வேன் மகளே, நீ கலங்காதே என்று ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்கிறார். இன்றைக்கு
நீங்க பாரப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? என் அலைச்சல் யாரும் பார்க்கல, என்னுடைய பிரயாசத்தை யாரும் பார்க்கவில்லை. இங்கு வேதம் சொல்லுகிறது, என்னுடைய தேவரீர் என் அலைச்சல்களை எல்லாம் தேவரீர் அறிந்திருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பார்க்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள், எனக்காக பிரயாசப்பட்ட என்னுடைய பிள்ளைகள் இவ்வளவு பாடுகளை, உபத்திரவத்தை சகித்து கொண்டிருக்கிறார்களே, என் பிள்ளைகளுக்கு நான் இறங்கட்டும், என் பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்யட்டும், என் பிள்ளைகளுக்கு ஏற்ற நன்மைகளை நான் செய்யட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சூழ்நிலைகளின் நடுவிலும் அந்த தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கிறது. அந்த ஆண்டவர் உங்களை கைவிடவில்லை, அந்த ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை. ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து வேதனைப்படுகிற பொழுது, துக்கித்து பாரப்படுகிற பொழுது, கலங்கி நிற்கிற பொழுது, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிற்கலாம். ஆனால் உங்கள் அருகில் அந்த நல்ல தகப்பன் சொல்லுகிறார், நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன் மகளே, நான் உனக்கு உதவி செய்வதற்கு, உன்னை பலப்படுத்துவதற்கு, அந்த அழிவிலிருந்து, அந்த ஆபத்திலிருந்து, அந்த பொல்லாப்பிலிருந்து, அந்த வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்க என் கரம் உன்னோடு இருக்கிறது மகனே மகளே என்று சொல்லி கரிசனையோடு அவருடைய கரத்தை அந்த தகப்பன் உங்கள் மீது வைக்கிறார். இன்றைக்கு கலங்கி நிற்கிறீங்களா? அந்த தேவனுடைய கரை வெளிப்படுகிறது. கண்ணீரெல்லாம் கணக்கு வைக்கப்படுகிறது. அந்த கண்ணீரெல்லாம் கணக்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கென்ற ஒரு பாதை, உங்களுக்கென்ற ஒரு நன்மை, உங்களுக்கென்று சில காரியத்தை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நான் செய்வேன், நான் உருவாக்கி கொண்டு வருவேன், என்னுடைய வல்லமை அதில் வெளிப்படும், என்னுடைய கரம் அதில் இறங்கி வரும், நானே உனக்கு உதவி செய்வேன். நீ தனிமையில் இருக்கிற மகளே, நீ தனிமையில் இருக்கிற மகனே, நீ கலங்காத, உன் பக்கத்தில் நான் என்று உன்னை தேற்றி நடத்தட்டும் என்று சொல்லி அந்த நல்ல தகப்பன் உங்கள் அருகில் உங்களோடு கூட இருந்து அந்த தேவன் ஏற்ற பலனை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் அவர் உதவி செய்ய போகிறார். உங்கள் கண்ணீரை அவர் மாற்றப் போகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், ஐயோ கண்ணீரினால் என் படுக்கை நனைந்து போகிறது, நான் நித்தம் கண்ணீர் வடிக்கிறேன். இரவு படுக்கைக்கு சென்றால் என் படுக்கையெல்லாம் கண்ணீராய் மாறுகிறது. அந்த கண்ணீர் தான் எனக்கு உணவாய் மாறுகிறது. அப்படி புலம்பி, அப்படி வேதனைப்பட்டு, அப்படி கலங்கி நின்ற அதே தாவீதின் வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிச்சத்தை வைத்தாரே, அணையாத ஒரு விளக்கு நான் உன் குடும்பத்தில் தருவேன், அணையாத ஒரு விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி உன் குடும்பத்தை நான் உருவாக்கி ஏற்படுத்துவேன் என்று அந்த தாவீதுக்கு அணையாத விளக்கை கொடுத்தார். அவன் புலம்பினான், அவன் வேதனைப்பட்டான், கலங்கி ஆண்டவருடைய பாதத்தில் நின்ற பொழுது அந்த அருமையான மகனுடைய கண்ணீரை ஆண்டவர் கணக்கில் வைத்தவர் உங்க கண்ணீரை கணக்கில் வைக்க மாட்டாரா? உங்க அலைச்சல்களை அவர் கணக்கில் வைக்க மாட்டாரா? உங்க வேதனைகளை அவர் மாற்றி உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? உங்களுக்கு உதவி செய்து மீண்டும் உங்களை பலப்படுத்தி அவருடைய கரத்தில் உங்களை உருவாக்குவார். நீங்க பயப்படாதிருங்கள். நம்ம எல்லாரையும் இணைந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மிகுந்த அங்கலாய்ப்பில் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனம் இறங்கும். இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய கர உருவி இந்த நாளில் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்க தேவன் கிருபையாக இந்த பிள்ளைகளை நினைத்து அருளும் அப்பா. ஆண்டவரே, யாருமே எனக்கு இல்லையே, யாருமே என்னை புரிந்து கொள்கிறது இல்லையே, எல்லாராலும் நான் கைவிடப்பட்ட ஒரு மகள் என்று புலம்பி புலம்பி நீ அழுது கொண்டிருக்கிற என் அன்பான மகளே, என் அன்பான தாயை கர்த்தர் சொல்லுகிற, நீ பயப்படாது, நீ என் பிள்ளைம்மா, நீ என்னுடைய குமாரத்தி, நீ என்னுடைய பிள்ளை, நீ கலங்காதே மகளே, நான் உனக்கு உதவி செய்து உன் கண்ணீரை மாற்றட்டும். இயேசுவின் நாமத்தில் உன் கண்ணீர் எல்லாம் என் துருத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, அவையெல்லாம் நான் கணக்கு வைத்து கொண்டிருக்கிறேன். சீக்கிரத்தில் அதற்கு முடிவை உண்டாக்குவேன். அதில் மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார் மகளே. இயேசுவின் நாமத்தில் தேவ வல்லமை வெளிப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவருடைய கரை இறங்கட்டும். கணவன் நிமித்தமாக, பிள்ளைகளின் நிமித்தமாக, குடும்பத்தின் நிமித்தமாக கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். என் ஆண்டவருடைய கரம் இறங்கட்டும் இப்பொழுது. இயேசுவின் நாமத்தில் இந்த நாளோடு இந்த பிள்ளைகளின் கண்ணீர் மாறட்டும் ஐயா. துயரங்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில்
இனி அந்த வேதனை, துன்பம், சாபம், அழிவு இந்த பிள்ளைகளுக்குள் வராதபடி ஒரு நன்மை உண்டாகட்டும். அந்த தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை உருவாக்கி நீரே, ஒரு வெளிச்சத்தை உருவாக்கி அந்த வெளிச்ச சந்ததி சந்ததியாக வெளிச்சமாய் அந்த விளக்கு இருக்கும் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் நிலை நிறுத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அந்த நன்மை உண்டாகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திற்குள்ள தேவ வல்லமை வெளிப்படட்டும். அந்த மகன், அந்த மகள் அந்த குடும்பத்திற்கு வெளிச்சமாய், அந்த பிள்ளைகளுக்கு தீபமாய், அந்த பட்டணத்திற்கு ஆசீர்வாதமாய் கர்த்தரை எழுப்பி கொண்டு வருவீராக. நமது பலமான கரம் இந்த பிள்ளைகள் நடுவில் வெளிப்படட்டும். எல்லா வேதனைகள் மாறட்டும். கர்த்தர் கிருபை செய்து ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீங்க கனப்படுத்துங்கப்பா. உமது கிருபையின் கரை எல்லாரையும் காத்து கொள்ளட்டும். எத்தனை பிள்ளைகள் மறைமுகமாய் துன்பப்பட்டு வேதனையோடு கண்ணீர் வடித்துக் கொண்டு, யாரும் என்ன பார்க்கல, நான் கண்ணீர் சிந்துகிறதை யாரும் பார்க்கல, நான் வேதனையோடு இருக்கிற சூழ்நிலைகள் யாரும் பார்க்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை மாற்றி அதே இடத்தில், அதே பட்டணத்தில், அதே குடும்பத்தில், வீடில் இந்த அன்பான பிள்ளைகள் மீண்டும் எழும்பி கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ள கிருபை தாங்க. உமது மன துருக்கத்தின் கரை வெளிப்பட்டுட்டும் காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைத்து விட்டார். நீங்கள் பயப்படாதீங்க, சொந்து போகாதீங்க. இனி அந்த கண்ணீரில், அந்த உபத்திரம், அந்த பாடுகள் இல்லை. நிரந்தரமாய் கர்த்தர் அதை விலக்கி உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் எழுப்ப போகிற நீங்கள் தேவனை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். என்னை சந்திக்க வேண்டும், என்னோடு பேச வேண்டும் என்று அநேகர் ஃபோன் பண்ணுகிறீர்கள், தொடர்பு கொள்ளுகிறீர்கள். ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று 3 அடிப்பு ஜெப பிரேயர் டவரில் வைத்து காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரையில் உபவாச ஜெப கூட்டம் நடைபெறும். பல பகுதியிலிருந்து மக்கள் வருகிறார்கள். நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களை கைவிசேஷமாய் ஜெபிக்கிறேன், உங்களோடு பேசுகிறேன். நீங்கள் வந்து பாருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காண முடியும். அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் காணும் வரை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாரோடு நிறைந்திருப்பதாக. காட் பிளஸ்.